ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாயில்டு பொட்டேட்டோ மசாலா பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க அவிச்சிட்டு உரித்து எடுத்துருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கப்பா, அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டுருச்சு கோல்டன் ப்ரௌனாக. அதை எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். அதே எண்ணெய் போதும். ஒரு பட்டை, ஒரு பூ, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வேகட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வெந்துச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அந்த இஞ்சி பூண்டோட வாசம் போகிற வரையிலும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சுப்பா. இப்போ இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, உப்பு ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, அப்புறம் இது கசூரி மெத்தி, இது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் பொடி பண்ண மசாலா. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அது அது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரையில் வேகட்டும். தக்காளி ஊற்றின வெந்துருச்சு நல்லா. இப்போது ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேப்பா, ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாம். புளிப்பில்லாத தயிர் தான் ஊற்றிருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 5 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ அது கிரேவி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஆல்ரெடி வேக வச்சது வறுத்தும் இருக்குது,
அதனால் லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். அதில் கொஞ்சம் உப்பும் உரப்பும் பிடிக்கணும், அதுக்காக இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா குழம்பு கொதித்து கிரேவி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே அது உப்பு மசாலாலாம் அந்த பொட்டேட்டோலையும் பிடிச்சிரும். கொஞ்சோண்டு இந்த டைமில் கசூரி மேத்தி போட்டு நல்லா பொட்டேட்டோ வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் மசாலாலாம் பிடிச்சி நல்லா இதாகிடுச்சு. கிரேவியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம்.